டினாமினேட்டர் டிகிரி எப்பயுமே ஹையரா இருந்தா தான் நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் போகணும். மாத்தி வந்தா அது பேர் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனல். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் வந்து நம்ம ஃபிராக்ஷன் ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்திட்டு அதுக்கப்புறம் பார்ஷியல் ஃபிராக்ஷன் போகணும். சரிங்களா? இந்த ரெண்டு பத்தி இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தான் பட் தேர்ட் டைப். பார்ஷியல் ஃபிராக்ஷன் தேர்ட் டைப் எப்படின்னா p of x divided by x plus a into x squared plus b. ஓகேங்களா? ஆர் இந்த டைம் எப்படி எழுதலாம்னா ax plus b divided by b, okay, c போட்டுமா cx plus d into ex squared plus f. இந்த மாதிரி டேமாவோ இல்ல இந்த டேமுக்கு பதிலா நல்லா பார்த்தீங்கன்னா இந்த டேமுக்கு பதிலா இந்த மாதிரி வரும் ex squared plus fx plus g இந்த மாதிரி பாட்டு வரும். இது என்னன்னா இந்த டேம் வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாத ரியல் பேட்டரா காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன் நீங்க இதை படிச்சிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு லாஸ்ட் டாபிக் இந்த இதுல வருது ஐசிஎஸ்சில. பட் இதுல என்னன்னா cannot factor ரியல் ஃபேக்டரா cannot ரியல் ஃபேக்டர். ஓகேங்களா? அப்படின்னா என்ன மீனிங்னா காம்ப்ளெக்ஸ் பேட்டரா பண்ண முடியும் பட் ரியல் ஃபேக்டரா பண்ண முடியாது. அப்படின்னா நீங்க இந்த டைமுக்கு வந்து சொல்லிக்கிறாங்க இந்த டைப் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? சரி, இது எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கொடுத்துறேன். ஜென்ரல் ஃபார்ம் எப்படி எழுதிட்டு நம்ம எப்படி கன்வெர்ட் பண்றதும் பார்க்கலாம். சப்போஸ் ax plus b divided by cx plus d into ex squared plus fx plus g equal to இந்த டேர்ம் எப்படி எழுத வேணும்னா கேபிட்டல் A divided by cx plus d ஃபர்ஸ்ட் லீனியர் டேர்ம் எழுதிக்கங்க. அடுத்து குவாட்ராடிக் டேர்முக்கு என்ன வரும் அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி எழுதணும் bx plus c divided by ex squared plus fx plus g ன்னு எழுதுவோம். சரிங்களா? இந்த நியூமரேட்டர் டேர்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டேப்லயும் செகண்ட் டேப்லயும் மாத்த மாட்டோம். இந்த தேர்ட் டேப்புக்கு மட்டும் தான் நம்ம இந்த மாதிரி நோட்டேஷன் நோட் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். சரியா? இதுதான் நம்மளுடைய தேர்ட் டைப். இது ரெண்டு டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டிடுறேன். சரிங்களா? டவுட் இருக்குதாப்பா? ஓகே. இந்த ax அப்படிங்கிறது நியூமரேட்டர். அந்த நியூமரேட்டர் தான் நம்ம வந்து இந்த கான்ஸ்டன்ட் டேர்மா கன்சிடர் பண்ணிருக்கோம். சரிங்களா? சரி, bx plus c சொல்லுப்பா. ஏன் bx plus c வந்துச்சு? அதை இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் டைப் எப்படின்னு பாருங்க. a by x plus a plus b by x plus b ன்னு பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? இது டைப் 1. இது டைப் 2 என்ன ஆகும்னா இது எல்லாமே ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். டைப் 1 டைப் 2ல பார்த்தீங்கன்னா இது எல்லாமே குவாட்ராடிக் ஈக்குவேஷன் வரும். குவாட்ராடிக் ஈக்குவேஷன் இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ஃபேக்டரைஸ் பண்ண முடியும்னா மேல வந்து வேரியபிள் இன்க்ளூட் ஆகாது. சரிங்களா? இது டைப் 3 டைப் 2 இருந்தா என்னவோ x plus b தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? அப்ப மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லீனியர் டேர்ம் வேரியபிள் டேர்ம் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகாது. இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாதனால தான் நம்ம வந்து ஒரு வேரியபிள் டேர்ம் வந்து இன்க்ளூட் பண்றோம் இந்த நியூமரேட்டர்ல. சரிங்களா? ஏன்னா இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஃபேக்டரைஸ் பண்ண முடியாதனால லீனியர் ஃபேக்டரா தான் பிரச்சனை கிடையாது. லீனியர் ஃபேக்டரை கன்வெர்ட் பண்ண முடியாது. லீனியர் ஃபேக்டரை கன்வெர்ட் பண்ண முடியாதனால ஒரு லீனியர் ஃபேக்டர் மேலேயும் கீழே வந்து குவாட்ராடிக் ஃபேக்டரா இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து நார்மலாவே போட முடியும். அப்பயும் பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பர் தான். ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தவிர நான் ப்ராப்பர் ஃபிராக்ஷன் கிடையாது. இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் கிடையாது. சரிங்களா? அப்போ ஒன்னு பாத்தீங்கன்னா லீனியர் டேர்ம் இல்லாம இன்னொன்னு பாத்தீங்கன்னா லீனியர் டேர்மோட அந்த குவாட்ராடிக் டேர்ம் வரும். எப்ப டைப் 3க்கு மட்டும். சரிங்களா? சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்து. சரியாப்பா? சரி, இப்போ இதுக்கு ரிலேட்டடா ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டுறேன். இது வரைக்கும் போட்டதுல இது ஒரு வேற ட்ராக்ல போடுவோம். அதே ஐடியா தான் பட் கொஞ்சம் லைட்டா ட்ராக் மாதிரி பாத்துக்கலாம். x plus 3 divided by x plus 1 into x squared plus 2 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது தெரியும் இது வந்து ரியல் ஃபேக்டரா மாத்த முடியுமானா முடியாது. எப்போ வந்து ஒரு குவாட்ராடிக் டேர்ம்ல அந்த எக்ஸ்ங்கிற டேர்ம் இல்லாம ஒரு பிளஸ் சைனோட கான்ஸ்டன்ட் டேர்ம் வருதோ அது கண்டிப்பா இமேஜினரி ரூட் தான், ரியல் ரூட் கிடையாது. என்ன சொன்னேன்? ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன்ல எக்ஸ்ங்கிற டேர்ம் மிஸ் ஆயிடுச்சு பிளஸோட கான்ஸ்டன்ட் டேர்ம் வருதுன்னா பிளஸ் சைனோட கான்ஸ்டன்ட் டேர்ம் வருதுன்னா அது கண்டிப்பா காம்ப்ளெக்ஸ் ரூட் தான், ரியல் ரூட் கிடையாது. இந்த இடத்துல மைனஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா ரியல் ரூட் தான், காம்ப்ளெக்ஸ் ரூட் கிடையாது. சரிங்களா? அப்ப இது பிளஸ்ஸா மைனஸா வச்சுட்டு இது காம்ப்ளெக்ஸா இல்ல ரியலா தெரியும். அப்ப இது வந்து cannot factor in real factor. ஓகேங்களா? அப்ப இந்த டைம் ஆல்ரெடி எப்படி எழுதணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். பவர் 2 இது ஃபேக்டர் பண்ண முடியாது. அதனால பாத்தீங்கன்னா இது வந்து டைப் 3 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? a by x plus 1 plus இங்க என்ன எழுதணும்? bx plus 3 x squared plus 2. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாப்பா? எனக்கு அந்த டவுட் ஃபேக்டர் பண்ண முடியாதுன்னு எனக்கு புரியல. ஃபேக்டர் பண்ண முடியாதுன்னா இப்ப பாருங்க x squared plus 5x
பிளஸ் 4. இது வந்து ஃபேக்டர் எப்படி பண்ணுவேன்? ஃபேக்டரைஸ் பண்ண ஃபேக்டரைஸ் மெத்தட். எப்படி வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் லீனியர் டேர்மா கன்வெர்ட் பண்ணுவேன். குவாட்ராட்டிக் லீனியர் டேர்மா கன்வெர்ட் பண்றது ஃபேக்டர். ஓகே. அப்ப இது ஃபேக்டர் லீனியர் டேர்மா கன்வெர்ட் பண்ண முடியுமா? ஃபேக்டர்னா ஒண்ணும் இல்ல. ஹையர் டிகிரி வந்து லோயர் டிகிரியா கன்வெர்ட் பண்றதா ஃபேக்டர். சரிங்களா? அப்ப இது வந்து லோயர் டிகிரி என்னது? ரெண்டு லீனியர் டேர்மா கன்வெர்ட் பண்ண ஃபேக்டர். பண்ண முடியுமா? இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகேங்களா? பண்ண முடியும். பண்ண முடியும்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல பண்ண முடியும். ரியல் நம்பர்ல பண்ண முடியாது. அப்ப ரியல் நம்பர் நாட் பாசிபிள் சொல்றத விட காம்ப்ளெக்ஸ் நம்பர் பாசிபிள். சரிங்களா? நம்ம இங்க ரியல் ரிலேட்டடா பார்க்கறத விட காம்ப்ளெக்ஸ் ரிலேட்டடா பார்க்கல. மேபி ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது காம்ப்ளெக்ஸ் ரிலேட்டடா நீங்க ஃபேக்டர் பண்ணுவீங்க. ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது. சரிங்களா? சரி இப்போ என்ன பண்ண போறீங்க? எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ண போறீங்க. அப்ப x + 3 கீழ இருக்கிறது கட் ஆயிரும். அப்ப இங்க எல்சிஎம் டேர்ம் பாத்தீங்கன்னா x + 1 * x² + 2. அப்ப இங்க என்ன கிடைக்கும்? a * x² + 2 bx + c * x + 1 x + 1. சரியாப்பா? அப்ப இந்த டேர்ம் கீழ இருக்கிற டேர்ம் இது கட் ஆயிரும் சொல்லிட்டேன். அதனால கட் ஆயிரும். அப்ப என்ன கிடைக்கும்னா x + 3 = a * x² + 2 bx * x + 1 c of x + 1. சரியாப்பா? சரி இப்போ எப்படி ABC கண்டுபிடிக்கணும்? மூணு டேர்ம் கண்டுபிடிக்கணும். A B C. ரொம்ப ஈஸியான ஐடியா. x வந்து -1 போட்டீங்கன்னா bங்கிற டேர்ம் cங்கிற டேர்ம் கட் ஆயிரும். இது ஆல்ரெடி போட்ட ப்ராசஸ் தான். அப்ப என்ன ஆகும்? -1 போட்டா இங்க 2 கிடைக்கும். இங்க -1 போட்டா 3a கிடைக்கும். இது ரெண்டு கட் ஆயிரும். அப்ப a வந்து ஆட்டோமேட்டிக்கா 2/3 ஆயிடுச்சு. சோ அடுத்த ஒர்க் என்னன்னா நம்ம ஈஸியான பார்ட் இது நம்ம 0 பண்ண முடியாது. ஏன்னா x² + 2 வருது. அதனால ஈஸியான பார்ட் இங்க பாருங்க. x மட்டும் இருக்குது. அதனால வந்து x = 0 போட்டீங்கன்னா ஈஸியா b கண்டுபிடிக்க முடியும். தட் மீன்ஸ் c கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா bங்கிற டேர்ம் கட் ஆயிரும். இந்த டேர்ம் மட்டும் வரும். அப்ப 0 போட்டா என்ன கிடைக்கும்? லெஃப்ட் சைடு வந்து 3 ஆகும். ரைட் சைடு பாத்தீங்கன்னா a ஓட வேல்யூ 2/3 இன்டு 2 ன்னு வரும். c ஓட வேல்யூ தெரியாது. c இன்டு இங்க 0 போட்டீங்கன்னா 1 ஆகும். அப்ப + c ன்னு வரும். அப்ப என்னாச்சு? 3 - 4/3 = c. 9 னா π/3. அப்ப என்னாச்சு? π/3 வந்து c ஆயிடுச்சு. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அப்ப நம்மளுக்கு b வேணும். b க்கு வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா எதுவும் 0 பண்ண முடியாது. அதனால வந்து x will taking except -1 and 0. இது ரெண்டு வேல்யூ தவிர நீங்க எந்த வேல்யூ அப்ளை பண்ணலாம். நம்ம ஈஸியான வேல்யூ 1 சொல்லுவீங்க அடிக்கடி. அதனால நீங்க 1 அப்ளை பண்ணிக்கீங்க. 1 அப்ளை பண்ணா லெஃப்ட் சைடு வந்து 1 + 3 வந்து 4 னாவும் ரைட் சைடு a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 2. அப்ப 1 + 2 வந்து 3. அப்ப 3 ன்னு ஆயிரும். 2/3 சாரி 2/3 இங்க வந்து 3 ன்னு ஆயிரும். பிளஸ் b க்கு வந்து என்ன ஆகும்? 1 அப்ளை பண்ற 2b ன்னு ஆகும். 2 into c. c ஓட வேல்யூ வந்து π/3. இஸ் கரெக்ட்? எனி டவுட் பா? நோ. அப்ப 4 = 6/3 plus 5 into 2 10. 10/3 plus 2b. அப்ப ஓவராலா பார்த்தா 16/3 ன்னு வருது. அப்ப 4 - 16/3 = 2b. 12 என்ன ஆகும்? -4. -4 இது ரெண்டுக்கு மைனஸ் 12 -4/3 = 2b. இந்த டேர்ம் கட் ஆனா 2. அப்ப b ஓட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா -2/3. இதுதான் ABC ஓட வேல்யூ. ஆல்ரெடி போட்ட ஐடியாவே தான். நாம என்ன பண்ண போறோம்னா இங்க இதுவரைக்கும் இல்லாத டேர்ம் மாதிரி இங்க நம்ம அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? சோ a ஓட வேல்யூ, b ஓட வேல்யூ and c ஓட வேல்யூ. இது வந்து π/3, இது வந்து -2/3, இது வந்து 2/3. அவ்வளவுதான். இதை நீங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணீங்கன்னா இந்த ப்ராசஸ்ல இருக்கும் தவிர நீங்க ஸ்ப்ளிட் அப் பண்ண வேண்டாம். அப்ப என்னாச்சு? 2/3 / x + 1 plus of -2/3x plus π/3 divided by x² plus 2. இதுதான் நம்மளுடைய given the ப்ராப்ளத்தோட partial fraction. இது என்ன டைப்? தேர்ட் டைப். அப்ப தேர்ட் டைப்ல நம்ம ப்ராப்ளம் வந்து நம்ம எப்படி கேட்டாலும் போட முடியும். அப்ப partial fraction பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் எல்லா டைப்பும் நம்ம முடிச்சிட்டோம். இன்னொரு ஸ்பெஷல் டைப் வந்து லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு எப்படி போடுறதுங்க ஐடியாவை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டிங்கன்னா நம்ம அதுக்கு மூவ் பண்ணிக்கலாம். சரியாப்பா? ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டுறீங்களா? சூப்பர், வெரி குட். இன்சர்ட் பண்றேன். உங்க புக்கோட கொஸ்டின் தான். அதில் நீங்க எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்தாங்க. இதில் எது ஒன்று நீங்க செலக்ட் பண்ணி போட்டீங்களா? சரி, நான் கொடுக்கிட்டா? எது போடுறீங்க நீங்க? நானே கொடுக்கிட்டா?
மேபி சி ஆர் டி இதுல ரெண்டுல ஏதோ ஒண்ணு மட்டும் போடு. சி ஆர் டி ரெண்டுல ஏதோ ஒண்ணு மட்டும் கொடுக்கும்.